நாம் நம்மளை முழுசாக என்ன செய்யணும், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறாயோ அதை நான் செஞ்சால் போதும், நீ என்ன நினைக்கிறாயோ அதை நான் நினச்சா போதும், சரிங்களா, நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை நான் ஆசைப்பட்டால் போதும், நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நான் போனால் போதும், நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் செஞ்சால் போதும். இப்படி ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இந்த 2026ஆம் வருடத்தில் ஆண்டவர் கேட்குறது இதுதான். 2வது விதமான வாழ்க்கை. உங்களை என்னிட்ட முழுசாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். அப்போ நான் உங்களை நடத்துவேன், சரிங்களா, நீங்கள் என்னை நடத்த வேண்டாம். நிறைய நாட்கள் இத்தனை வருஷத்தில் நாம் என்ன செய்கிறோம், அவர் நடத்தியிருப்போம். வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், சிலர் ஓவாசம் எடுத்துருக்கிறேன், கேட்டதை கொடுத்துடணும் அப்படின்னா சாட்சி சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன், சரிங்களா. எங்கிட்ட நல்ல வேண்டுதல் செய்வோம், வேளாங்கண்ணி மாதாவே வந்துடுறேன், என் வீட்டுக்காருக்கு மொட்டையை போட்டுறேன், சரிங்களா. அது மட்டும் இல்லை, பெற்றிருக்கேன் பாருங்க, அதுகளுக்கு மொட்டையை போடுறேன், நான் போட்டுக்க மாட்டேன், சரிங்களா. சரிங்களா, எப்படியாவது இதை செஞ்சிடணும் சொல்லுவோமா இல்லையா, சரிங்களா. அப்புறம் என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, மாதாவே உனக்கு 2 புடவை வாங்கி கொடுத்துட்றேன். மாதா புடவை கட்டாமல் இருந்தாங்க பாவம், நீங்கள் புடவை வாங்கி கொடுத்து தான் கட்டுவாங்க, சரிங்களா. எப்படியாவது இதை செஞ்சுருவோம், சரிங்களா. இதுபோல் நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. அதில் கடைசி கண்டிஷன், செஞ்சேன்னா சாட்சி சொல்லுவேன், எப்படியாவது சாட்சியாக இருப்பேன், என்ன செஞ்சால் தான், செய்யாட்டி முடியாது, சரிங்களா. அதெல்லாம் பழைய 20-25 முடிஞ்சு போச்சு, சரிங்களா. அதனால் இந்த 20-26 வருஷத்தில் உங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுங்க, உங்களுடைய உடம்பை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆன்மா ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சொல்லுங்கள், ஏசப்பா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தது போதும், நான் ட்ரை பண்ணது போதும், நான் ஜெபம் பண்ணது போதும், நான் முயற்சி செஞ்சதெல்லாம் போதும், இந்த வருஷம் அப்படி இல்லை, 20-26 வருஷத்தில் நான் என்ன செய்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுக்குறேன், என் கனவுகளை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய தொல்லைகளை ஒப்பு கொடுக்குறேன், சரிங்களா. ஒருத்தர் தொல்லை ஒப்பு கொடுக்குன்னா பொண்டாட்டி கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துட்டு போனார், சரிங்களா. என்னுடைய தொல்லைகளை ஒப்பு கொடுக்குறேன், சரிங்களா. எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரிங்களா. ஆண்டவரே நீர் என்ன இந்த வருஷத்தில் அனுமதிக்கிறியோ அது எனக்கு போதும், நீர் என்ன எனக்கு அனுமதிக்க போதும். சில வீட்டில் ரொம்ப தொல்லையாக இருந்தாலும் சாமியாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா. சில குடும்பம் இந்த ரொம்ப தொல்லைப்படுறான், சாமியாருக்கு போடா, சரிங்களா. எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருக்கே துன்பமாக இருக்கணும், சரிங்களா. அப்படிலாம் இல்லை நம்ம, சரிங்களா. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது முழுசாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற சில காரியங்கள், 1வது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்கிற போது, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற வாக்குறுதி, வாக்கு தத்துவம் இதுதான். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள், புதிய இருதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும். ஆண்டவர் விரும்புறது என்ன, இந்த புதிய வருஷத்தில் 2026 ஆண்டவர் விரும்புறது என்னது, புதிய இருதயத்தை பெற்றுக்கொள். அப்புறம் என்னது, புதிய மனம். அப்படி என்னது, பழைய இருதயத்தில் எவ்வளவு கஷ்டம், வேதனை, துன்பம், கவலை, எவ்வளவு காயங்கள், சரிங்களா. சில பேருக்கு உள்மன காயங்கள். எது உண்மன காயங்கள், தாயின் கருவிலிருந்தே சில காயங்கள் உண்டாயிருக்கும். அந்த காயங்கள்லாம் நாள் போக்கில் கெட்ட பழக்கமாக மாறும் சில பேருக்கு, சரிங்களா. அதனால தான் உள்மன காயங்கள் இருக்கிற இடத்துல கெட்ட பழக்கங்கள் இருக்கும். சின்ன வயசில் அவங்களுக்கு தெரியாது, தாயின் கருவில் உருவான உள்மன காயம் தெரியாது. அப்போ அந்த உள்மன காயங்கள் அது நம்ம வளருகிற போது அது என்ன செய்யும், கெட்ட பழக்கங்கள் கொண்டு போகும். சிலரால் சில பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வரவே முடியாது, காரணம் உள்மன காயம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பழைய இருதயம், உள்மன காயப்பட்ட இருதயத்தெல்லாம் எடுத்துரு, நான் கொடுத்துரு, சரிங்களா. கொடுத்துட்டு நான் உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், சரிங்களா. அந்த புதிய இருதயத்தில் என்ன நான் செய்வேன், புதிய ஆவியை வைத்து கொடுப்பேன், புதிய ஆவியை. எசேக்கியேல் 36:26-27 வசனங்களை படிக்கிற போது, 26-27 வசனங்களை படிக்கிற போது, புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதைப்பற்றான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன்,
இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். முதல்ல கல்லான இருதயம், இல்லை புண்பட்ட இருதயம், இல்லை பழைய இருதயம், இல்லை பாவப்பட்ட இருதயம், அதை ஆண்டவர் இருதயத்தில் எடுத்துட்டு புதிய இருதயம், சதைப்பற்றான இருதயம், புதிய இருதயம், நல்ல புதிய இருதயம். சரிங்களா? நம்ம புது வருஷத்துக்கு புது ட்ரெஸ் போடுறோம், அது இல்லை. புதிய இருதயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அந்த புதிய இருதயத்தில் என்னத்தையும் வச்சு கொடுக்குறாரு? புதிய ஆவியும் வச்சு கொடுக்குறார். இது எதுக்கு கொடுக்குறார் அப்படின்றதான் அங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. எதுக்கு கொடுக்குறாரு? என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும். நல்லா கவனமாக பாருங்க. சரிங்களா? எதுக்கு நம்மளுக்கு புதிய இருதயம், புதிய ஆவி? எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய கடைபிடிக்கிறதுக்கு தேவையான புதிய இருதயம். சரிங்களா? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நம்மளுக்கு புதிய ஆவி. சரிங்களா? தூய ஆவின் துணையில் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நல்லா ஞாபகம். தூய ஆவின் துணை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? வாழலாம். ஆனால் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக வாழ முடியாது. உலகத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கை வாழலாம். ஆண்டவருக்கு ஒத்து போகிற வாழ்க்கை எப்படி வரும்? தூய ஆவினால் மட்டும்தான். அதனால தான் அப்போஸ்தலர்களுக்கு 1:8 சொல்லும், நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. எப்போ சாட்சியாக இருப்பீங்க? தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னாடி உங்களுடைய எருசலேமில், உங்களுடைய யூதேயாவில், சமாரியா முழுவதிலும் சாட்சியாக இருப்பீங்க. எப்போ? தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்னாடி மட்டும்தான், அதுக்கு முன்னாடி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் விரும்புகிறது ஒன்று. என்னது? எனக்கு புதிய இருதயத்தையும் அந்த புதிய இருதயத்தில் புதிய ஆவியையும் அவரே வச்சு கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்கிற நான் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும் இந்த 2026 வருஷத்தில் எனக்கு என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையோட பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளுக்கு செய்கிற இந்த ஆப்ரேஷன், சரிங்களா? ஆப்ரேஷன் 1, இந்த ஆப்ரேஷன் தான் முதல்ல நடக்குது. புதிய இருதயமும் புதிய ஆவியும். எதுக்கு? அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ரோமையர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 12:2 ரோம் என்னுடைய 2வது காரியம் என்னது? என்னுடைய உள்ள என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படணும். உள்ள புதுப்பிக்கப்படணும். யார் விரும்புகிற மாதிரி புதுப்பிக்கப்படணும்? கடவுள் விரும்புகிற மாதிரி. அது எப்படி புதுப்பிக்கப்படணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலையும் அதை கேட்கறதுனாலையும் அதை பற்றி யோசிக்கிறதுனாலையும். நம்முடைய வாழ்க்கை தெரியும், சரிங்களா? எப்படி சாமி பைபிள்லாம் படித்து தியானிக்கிறது அதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. கவலைப்பட தெரியுமா? அட போங்க, சின்னதுலேருந்து அது மட்டும்தானே இருக்குது எனக்கு. சரிங்களா? சில பேருக்கு பலவிதமான கவலை. சரிங்களா? ஒரு குடும்பம் எனக்கு நல்லா தெரியும், நல்ல குடும்பம் அது. சரிங்களா? அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா, ஒரு சின்ன பொண்ணு, பொம்பளை பிள்ளை. சரிங்களா? ஒரு அப்பா அம்மா, ஒரு பொம்பளை பிள்ளை. அது 2வது படிக்குது. சரிங்களா? அப்பாவும் வேலைக்கு போவார், அம்மாவும் வேலைக்கு போவாங்க. சரிங்களா? போகிறப்ப வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது ஒரு சின்ன ஓடு வீடு தான். சரிங்களா? ஓடு வீடு. ஓட்டு வீட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு என்னென்னா ஒரு வட்டமான கிணறு, அதுக்கு செவரெல்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த உர கிணறு மாதிரி பார்த்துருப்பீங்க சென்னை பக்கம்லாம். அதுபோல் கிணறு கொஞ்சம் ஆழமான கிணறு தான். அப்போ அன்றைக்கி சாயந்தரம் வந்தபோது அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா வந்து, என்ன பாப்பா, யாராவது அடித்தாங்களா? ஸ்கூலில் அடித்தாங்களா? பக்கத்து வீட்டில் திட்டினாங்களா? என்ன ஆச்சு? கீழே விழுந்துட்டியா? யாராவது கிட்லி விட்டாங்களா? எல்லாம் கேட்குது. ஒன்றும் இல்லை, உடம்புல ஏதாவது ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் அழுகை மட்டும் நிறுத்த மாட்டேங்குது. அந்த அம்மாவுக்கும் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் போய் அந்த மாதிரி ரெடியாகி சமைக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நிறுத்த மாட்டேங்கிறா. காஃபி போட்டு கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அன்றைக்கி பிடிச்ச குர்குர் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நிறுத்த மாட்டேங்குது. அழுதுகிட்டே இருக்குது. சரிங்களா? யார் அழுதுறா? எத்தனாவது படிக்குது? ஆமாம். அவங்க அப்பா வர்றாரு. அவங்க சொல்லுவாங்க, என்ன ஏன்டி நீ அடிச்சாடி என் பிள்ளையா?
நான் எங்கே அடிக்கிறேங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, அழுதுகிட்டே தாங்க இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு கேளுங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னா அந்த அம்மா போய் கேட்குது, என்னடி பிரச்சனை, அம்மா எதாவது திட்டாங்களா? அவரும் அதே தான் கேட்குறாரு, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது திட்டாங்களா, இல்லை நீ விளாண்டுட்டு இருக்கப்போ கீழே விழுந்துட்டியா, அடிபட்டுருச்சா, எல்லாம் இல்லை அழுதுட்டு. அப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வாங்க அப்படி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு எங்கே போகுது, வீட்டுக்கு பின்னாடி கிணத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து, இது என்னது கிணறு சரிங்களா, தண்ணி இருக்கா, தண்ணி இருக்குது சரிங்களா, நான் வளருவேண்ணா, கண்டிப்பாக வளருவேன் சரிங்களா, பெரிய பொண்ணாவ சரிங்களா, எனக்கு கல்யாணம் நடக்குமா, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், எங்களுக்கு ஒரே பொண்ணு, எதுக்கு ஒரு 2 பேர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு என்ன செய்வான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பான், கல்யாணம் குழந்தை பிறக்குமா, அதில் என்ன உனக்கு சந்தேகம், கண்டிப்பாக கல்யாணம்னா உனக்கு குழந்தை பிறக்கும் சரிங்களா, குழந்தை பிறந்த அந்த வீட்டுக்கு வருமா, ஆமாம் எங்களுக்கு ஒரே வீடு தாண்டி, இங்கே தான் வரணும், இங்கே தான் உன்னை வச்சு பார்த்துப்போம், இங்கே தான் உன் குழந்தை விளையாடும், குழந்தை விளையாடுறப்ப கிணத்துல தவறி விழுந்துருமா, என்ன படிக்குது, எங்கே போயிடுச்சு. இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வருஷங்கள் இருக்கும், இப்போ உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண, அடுப்பா 2வது தான் படிச்சுட்டு இருக்குது சரிங்களா, இன்னும் 20 வருஷம் இருக்குது, இல்லை 15 வருஷம் இருக்குது, இப்போயே உட்காந்து சரிங்களா. அதுபோல தான் தேவையற்ற கவலைகள். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, முடிஞ்சது என் மாமியார் என்ன சொல்ல தெரியுமா, அது செத்து போய் புள்ளையே முளைச்சி போச்சு சரிங்களா, என்னது அது செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் மாமியார் சொல்றதை வச்சு நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, கல்யாணம் பிடிச்சிட்டு வந்தப்போ என் நாத்தனார் என்ன சொல்ல தெரியுமா, என் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரி சரிங்களா. நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஒத்து வருதா, இதுதான் கவலைப்படுறது, இதே தான். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி நீங்கள் உலகப்புறமாக கவலைப்படுறீங்களோ அந்த வார்த்தையை குறித்து தியானிங்க, அவ்வளோதான் தியானம் சரிங்களா. எப்படி இப்படி மற்றவங்க பேசணும்னு நினச்சி தியானம் பண்ணுறீங்களே, அதை தான் இயேசு பேசணும்னு நினச்சி தியானம் பண்ணணும் சரிங்களா. ஒன்று மனுஷன் இப்போ என்ன செய்கிறோம், எதிர்காலத்தில் வாழ்கிறோம், இல்லாட்டி பழைய காலத்தில் வாழ்கிறோம், நிகழ்காலத்தில் வாழ்கிறத விட்டுறோம் சரிங்களா. ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறது, நீ என்ன செய்யுது, உள்ளம் புதுப்பிக்கப்பட்டோம். எதன்படி புதுப்பிக்கப்படணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி, உலகத்தின்படி இல்லை சரிங்களா. சிலர் பார்த்துங்க வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா அழுத பிள்ளை அம்மா எதாவது நினச்சாலும் ஏண்டி அழுகுறேன், அம்மா அழுகுறாங்க அதனால அழுகுறேன், காரணமே இருக்க அழுவும் சரிங்களா. அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை உள்ளத்தில் சிந்தையில் இருத்தி உள்ளத்தில் கொண்டு வந்து அதை பற்றி தியானிச்சு என்ன செய்தே, அப்போ தான் உள்ளம் புதுப்பிக்கப்படும். வேறு விதங்களை புதுப்பிக்கப்படாது. ட்ரெஸ்ஸு மாறும், சீசனுக்கு சீசன் ட்ரெஸ்ஸு மாறும் சரிங்களா. பொங்கல்னால் ஒரு கலர் சரிங்களா, இது பொங்கிருச்சுங்க சரிங்களா. அப்புறம் என்ன செய்யணும், கிறிஸ்மஸுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று சரிங்களா, நியூ இயர்க்கு ஒன்று, கலர் ட்ரெஸ்ஸு வெளியே மாறும், உள்ள அதே ஆள் தான். போன வருஷம் 25 எப்படி இருந்துச்சோ இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும், 26 வச்சு செய்கிறேன் பாருங்க, அதெல்லாம் இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ உள்ளம் புதுப்பிக்கப்படணும். என் வாழ்க்கை மாறணும்னா ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதன்படி என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய பார்வைகள் மாறுகிற போது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அப்போ தான் உள்ளம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சரிங்களா, வேறு விதங்கள் இல்லை, உலகப்பிரமா இல்லை. என் உள்ளம் புதுப்பிக்கப்படணும்னா என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும், படிக்கணும், திரும்ப 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 படிக்கணும். எப்படி உலக கவலை உலக சிந்தை இருக்குதோ அதே போல் அதை எடுத்துட்டு ஆண்டோடைய வார்த்தையை திரும்ப 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 அவர் சொல்லியிருக்க ப்ராமிஸ், அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும், திரும்ப திரும்ப நீங்கள் தியானிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறது, ஆண்டவர் விரும்புறதும் கூட. பிரைஸ் தி லார்ட். அப்போ எதன்படி என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படணும், இயேசுனுடைய வார்த்தையின்படி. அதுக்கு நான் என்ன செய்யணும், இயேசுவின் வார்த்தையை படிக்கணும் சரிங்களா. படிக்காமல் தியானிக்க முடியாது சரிங்களா. முதல்ல என்ன செய்யணும், படிக்கணும். தியானத்துக்கு உட்காருங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காமல் அதை யோசிக்காமல் நானும் தியானம் பண்ணுறேன் ஒன்றுமே நடக்கணும், எப்படி நடக்கும் சரிங்களா. இங்கே ஒன்றுமே இல்லையே சரிங்களா. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போய் தியானிக்கணும். எப்படி கோழிக்கு அடியில் முட்டையை வச்சு அடக்காய்ச்ச வச்சா தான் 21 நாள் கழிச்சு என்ன கிடைக்கும், கோழி குஞ்சு கிடைக்கிறது போல் சரிங்களா. ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து அதை யோசிச்சுக்கிட்டு உட்காரதான் தியானம் சரிங்களா. சில பேர் என்ன செய்வாங்க, பைபிள் கோயிலுக்கு இப்படி தான் போவாங்க, என்ன முதல் வாசகம்
2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம். ஜெபக்கூட்டத்துக்கு வந்து பாருங்கள், பையை விட்டு எடுக்காமே இருப்பாங்க, பையுக்குள்ளே இருக்கும். லக்கேஜ் தூக்கிட்டு போகணும். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், வெறுங்கையோடு போகிறதுக்கு பைப்பில் போட்டு எடுத்துகிட்டு போய் எங்கே ஜெபக்கூட்டத்துக்கு போகிறேன், திறந்துருக்காது அக்கா. சரிங்களா, பத்திரமா வச்சு, கிழிஞ்சு போயிடாது, பத்திரமா வச்சுருக்கிறேன். சரிங்களா, எடுத்தது படிக்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இருக்காது. ஒரு கலர் பென்சில் வாங்கி ஐயோ பைக்குள்ளே அப்படிலாம் போடக்கா. சரிங்களா, என்ன செய்யணும், எடுத்து படித்து அண்டர்லைன் பண்ணி கலர் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி உட்காரப்போ தியானிக்கிறப்ப அப்படி உட்காரணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சமைக்கிறப்ப போகிறப்ப வர்றப்பெல்லாம் கண்ட சிந்தனை வரும். ஏன், உள்ளே ஒன்றுமே இல்லையே. என்ன சார், மூளையை சொல்ல ஆண்டவர் வச்சு கொடுத்துருக்கிறார். சரிங்களா, இறை வார்த்தை இருக்கணும். சரிங்களா, அதான் விஷயம். உங்களுக்கு இறை வார்த்தை அப்போ நம்மளுக்கு திரும்ப திரும்ப படித்து திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் நம்ம உள்ள என்ன செய்யும், புதுப்பிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வது காரியமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிற போது, பவுலுடைய வாழ்க்கையில் உடனே அவருடைய கண்கள் இருந்த செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை பெற்றார். அதே இது எம்மாவு சீடர்களுடைய பகுதியை நம்ம படிக்கிற போது, அவர்களுடைய கண்களை அவர் திறந்தார். அவர்கள் யாரை கண்டு கொண்டார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள். அப்போ மீண்டும் நான் பார்க்கணும். உலகப்புறமான பார்வை ஒன்று, ஆவிக்குரிய பார்வை ஒன்று. புரியுதுங்களா? அப்போ இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் விரும்புவது உன் கண்கள் திறக்கப்படணும், உன் கண்கள் திறக்கப்படணும். பவுலடியாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது போல, சரிங்களா, எம்மாவு சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல என்னுடைய கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த 20-26 வருஷத்தில் நீங்கள் கண்கள் திறக்கிறீங்களே, சீடர்களுடைய கண்களை திறந்தது போல, பவுலுடைய கண்களை திறந்தது போல என்னுடைய கண்களை என்ன செய்யணும், திறக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறப்ப ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் கண்களை திறக்கிறார். திறப்பார்ல, திறக்கிறார். ஒரு முடிந்த ஒரு செயல் தான். பிரைஸ் தி லார்ட். நான் ஒப்பு கொடுத்தா அது நடக்கும், ஒப்பு கொடுக்காட்டி நடக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த இறை வசனம் சொல்ல சொல்ல அந்த வசனத்துக்கு நான் தியானிக்க, அதுக்கு கீழ்ப்படுகிற போது இந்த காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 4வது காரியமாக படிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளே பேசுங்கள். மற்றவங்க கேட்டால் என் வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யணும், வாழ்வு கொடுக்கணும். கேட்டுச்சா, என்னுடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு வாழ்வு இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் என்ன செய்யும், உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். உள்ளத்தில் ஊர் கதையாக இருந்துச்சு, சினிமா கதையாக இருந்துச்சு, ட்ராமா கதையாக இருந்துச்சுன்னா வாயில் என்ன வரும், அந்த சினிமா பார்த்தியா, அந்த ட்ராமா பார்த்தியா, அப்படி தான் வரும். உள்ளத்தில் இறை வார்த்தை இருந்துச்சுன்னா வாயை திறந்தா என்ன வரும், இறை வார்த்தை வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறை வார்த்தையில் என் இருதயம் நிரம்பி இருக்குன்னா இறை வார்த்தையை எடுத்து படிக்கணும், அதை தியானிக்கணும். இந்த புது வருஷத்தில் அதான் செய்யணும். சரிங்களா, யாரும் ஒன்று டீச்சர் வந்து எந்த டீச்சரும் குச்சி வச்சு நிற்க மாட்டாங்க, பச்சா கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கே புத்தி வேணும். சரிங்களா, ஏன் வேணும், ஃபஸ்ட்டாக யாராவது சொல்லணுமா, கால் எங்கே போகும், நேராக கிச்சனுக்கு போகும், தட்டு எடுக்கும், யார் டப்புக்கு போட்டோம் தப்புக்கும் போகும், போகுதா இல்லையா? அதுபோல தான் அது ஆன்ம பசிக்கு என்ன செய்யணும், இறைவார்த்தை எடுத்து படிக்கணும். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். இந்த சமையல் செய்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும், நிறைய பேருக்கு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறீங்க, 3-4 மணி நேரம். வெங்காயத்தை வெட்டி, இஞ்சியை வெட்டி, பச்சை மிளகா வெட்டி, சரிங்களா, கறியை கழுவி, சரிங்களா, இதை வதக்கி, அதை அரிசியை ஊற வச்சு, இந்த அரிசி தான் வேணும், அதுதான் எல்லாம் பக்குவமாக. ஆனால் சாப்பிட்றவங்க பாருங்கள், டப்புக்கு 5 நிமிஷத்தில் தப்புக்கு அள்ளி போட்டு போயிடுது. சரிங்களா, அந்த ஆள் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லாது. சரிங்களா, மௌஞ்சி கூட பார்க்காது, என்ன பெரிய பிரியாணியா, சரி கொடா, சரிங்களா, போட்டு போயிடும், அவ்வளோதான். சரிங்களா, என்ன பீஸு, ஒன்றும் பீஸையே காணோம். சரிங்களா, ஆனால் அதுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது? என்றைக்காவது அது வேலையை நினச்சிருக்கிறீங்களா? எவ்வளோ பொறுமையாக சாம்பாருக்கு, சரிங்களா, கிரேவிக்கு, அது எவ்வளோ டைம் எடுத்து செய்கிறீங்க. ஆனால் பைபிள் படிக்க டைம் இல்லை சாமி, எப்படி வெக்கம் இல்லாமல் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். சரிங்களா, எப்படித்தான் அந்த வெக்கம் இங்கிட்டு போகுதுன்னு தெரியல. சரிங்களா, அப்போ என்ன செய்யணும்,
வீட்டில் 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் டப்ப டப்புன்னு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் சமைக்க தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? அது மீன் வறுக்கணும்னு வச்சோம், முதல்லே மசாலா போட்டுடணும், இத்தனை தடவை கழுவணும், மசாலா போட்டு ஊற வச்சிடணும், அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். சரிங்களா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் உட்கார வச்சுட்டு சிலர் பொரித்து கொடுப்பாங்க. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? அப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றது தெரிஞ்ச நம்மளுக்கு டேஸ்ட்டாக ஆண்டோடைய வார்த்தை எடுத்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வருஷத்தில் அப்படி தான் நான் செய்வேன். சரிங்களா? அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், அப்படி என் உள்ளத்தில் இறை வார்த்தை இருக்கிற போது, நான் வாயை திறக்கிற போது என்ன வரும்? அருள் வளம் நிறைந்த வார்த்தைகள் வரும், அடுத்தவர்களுக்கு ஊக்கமூட்டுகிற வார்த்தைகள் வரும், அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். அதே தான் நான் செய்ய போகிறேன். யார் செய்ய போகிறது? யார் செய்ய போகிறது? நான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வருஷத்தில் 2026 தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்து தூயாவின் என்ன விரும்புகிறாங்க? உங்களுக்கு எது மாதிரி ஆடைகள் கொடுக்க விரும்புகிறாரு? ஃபஸ்ட்டு குவாலிட்டி. கடையில் கூட போய் வாங்க முடியாது நம்ம எல்லாரும். ஏன்? காசு இல்லை. சரிங்களா? அங்கே ஆளை பார்த்து தான் ட்ரெஸ்ஸை போடுவான். போனோடனே இப்போ ட்ரெஸ்ஸை பார்ப்பான், நான் பட்ஜெட்டு அப்படி தான் கேட்பாங்களே. நம்ம நல்லா பயமாக ஐயோ வாங்க 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 எதுவும் கேட்க மாட்டாங்க. சார் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார், இங்கே வாங்க சார், இந்த சார் அந்த சைஸில் நீங்கள் விடுங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க சார். அங்கே கூட்டு போய் எல்லாம் அப்படியே காஸ்ட்லியாக காமிப்பாங்க. கரெக்டாக இல்லையா? போகிறப்ப பக்கி மாதிரி போனால் என்னத்துக்கு வந்துருக்கு? ட்ரெஸ் வாங்கவா? என்ன பட்ஜெட், எவ்வளோ வச்சுருக்க காய்? சரிங்களா? அப்போ தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2026 உலகம் இல்லை, நான் உனக்கு எது மாதிரி தர்றேன்? முதல் தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் குவாலிட்டி. சரிங்களா? ஆனால் அவன் எப்படி வந்திருந்தான்? அழுக்கா. சரிங்களா? கோமணம் கட்டிட்டு வந்திருந்தான். கோமணம் இருந்துச்சா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. பன்னியோட பன்னியாக இருந்துட்டு, அது என்ன குறிக்குன்னா உலகத்திற்கு தன்மைகள், உலகத்து விதமான மனுஷனாக இருந்துட்டு வந்து உலகத்தினுடைய பாவங்களில் பாவச்சேட்டில் உருண்டு பிறண்டு வந்ததான் உலகம் பன்னியெல்லாம். சரிங்களா? அப்படி இருந்தவங்க ஆண்டவர் சொல்கிறார், ஃபஸ்ட் குவாலிட்டி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் குவாலிட்டி. ஏன் அப்படின்னா, உன்னுடைய எல்லா பழைய வாழ்க்கையும் கவர் பண்ணிடும், உன்னுடைய எல்லா பாவத்தையும் கவர் பண்ணிடும், உன்னுடைய எல்லா அசிங்கத்தையும் மூடிடும், உன்னுடைய எல்லா விதமான சோகம் துக்கம் துயரம் அனைத்தையும் என்ன செய்கிறான்? இந்த ஆடை என்ன செய்கிறான்? மூடிடும். இனிமேல் நீ அப்படி யாரும் ஒன்று சொல்ல முடியாது. முதல் தரமான ட்ரெஸ், ஃபஸ்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட் குவாலிட்டி உனக்கு நான் தர்றேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 2026 வாக்குத்தத்தமே தான் எனக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கிறாரு? முதல் தரமான ஆடை. அது என்ன ஆடை அப்படி நீங்கள் பார்க்குற போது கலாத்தியர் 3:27 ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவையே அணிந்திருக்கிறீங்க. அதான் விஷயங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு குவாலிட்டினா என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவே ஆடையாக அணிஞ்சிருக்கிறது. அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீதி எல்லாமே செகண்ட் குவாலிட்டி, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து தான். ஃபஸ்ட் குவாலிட்டினா என்பது இயேசுவையே ஆடையாக அணிஞ்சிருக்கிறது. இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னையே நீ ஆடையாக அணிஞ்சுகொள். ஃபஸ்ட் குவாலிட்டி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பார்க்கிறவர்கள் எல்லா இடமே என்ன செய்வாங்க? கதவு நம்மளுக்கு என்ன செய்யும்? மூடப்பட்ட கதவுகளுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். ஏன்? யார் அணிஞ்சிருக்கிறோம்? இயேசுவே அணிஞ்சிருக்கிறோம். இயேசுவே அணிஞ்சிருக்கிறோம். அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த 2026 வருஷத்தில் ப்ராமிஸ் அதை ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நீ என்னை அணிந்துகொள். அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணுற பாருங்கள். சரிங்களா? சொல்லுவாங்க, நான் உன்னை ஓகே கணவனாக மனைவியாக இந்த தாலியை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த கட்டு முடிஞ்சுது. அவ்வளோதான். சரிங்களா? எனக்காவது தாலி கட்டுறப்ப மாப்பிள்ளை கண்களை இருக்காரா? அந்த பொண்கால் அவ்வளோ நேரம் மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கும். சரிங்களா? இந்த இதெல்லாம் லிப்ஸ்லாம் போட்டு, சரிங்களா, நம்மளுக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த இப்போ தாலி ஏற பார்க்குறக்க ஆக்சுவலாக அவன் தான் அழுவணும், நீ அழுகுற ஏன்னு தெரியல. நான் வச்சு செய்கிறான்டா, அவனை மாட்டினாடா, எனக்கு ஒரு அடிமை மாட்டினான். சரிங்களா? நிறைய இடங்கள் இப்போ அப்படி தான் செத்தான்,
இன்னையோட கதை ஜோலி முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ சில நேரங்கள் அது சரிங்களா? அப்புறமா கேட்கணும், இது ஆனந்த கண்ணீர் தானேம்மா, மாட்டினா எனக்கு இனிமேல் ஒரு அடிமை அப்படி தானே? ஓகே, சரிங்களா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது தான், உனக்கு முதல் தரமான ஆடை பெஸ்ட்டு, நான் என்னையே ஆடையாக அணிஞ்சுகள். பிரைஸ் தி லார்ட். அடுத்த விஷயமாக ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சொல்கிறது எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை நீங்கள் திரும்ப யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன காரியங்கள்லாம், ஒன்று, என்னுடைய சிந்தை புதுப்பிக்கப்படும், என்னுடைய இருதயம் புதுப்பிக்கப்படும், புதிய ஆவி உண்டாகும், ஆண்டவருடைய நியமங்கள் என் இதயத்தில் எழுதப்படும், அந்த நியமங்களை கடைப்பிடிக்கிற நான் ஒரு மகனாக மகளாக இருப்பேன். சரிங்களா? எனக்கு என்ன செய்யுது? கண்கள் திறக்கப்படும். அது மட்டும் இல்லை, என்ன கேட்டோம்? இயேசுவை நான் என்ன செய்யேன்? ஆடையாக அணிஞ்சு கொள்கிறேன். எனக்கு இப்போ பாருங்கள், ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்கள் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர். அவர்தம் நியமங்கள் மற்ற எல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. இதுதான் முக்கியம். நான் வாழ்கிற இடத்துல நான் மற்றவங்கள விட்டு மாறுபட்டவங்களாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை மாறுபட்டது, என்னுடைய சொல் மாறுபட்டது, என்னுடைய சிந்தை மாறுபட்டது, என் செயல்கள் மாறுபட்டது, எல்லாமே மாறுபாடு இருக்கும். ஏன்னா இயேசுவே நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஆடையாக அணிஞ்சிருக்கிறேன். அவருடைய ஆவி என்னுடைய இருதயத்தில் கூடிக்கொண்டு இருக்குது. அப்போ என்னுடைய எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். உலகத்தின் மனிதர்களுக்கு ஒத்து போகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகத்தை சார்ந்தவன் நான் அல்ல. அதே போல் நானும் என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்குள்ளே போகக்கூடாது, உலகமும் எனக்குள்ளே வரக்கூடாது. அதுதான் முக்கியம். உலகம் காண்பிருக்க வழிகளை ஒருபோதும் நடக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேர் இப்படி முடிவெட்டனா நானும் முடிவெட்டிட்டு அலையிறது. சில பேர் ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டாங்கன்னா நானும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு அலையிறது. சரிங்களா? சில பேர் இப்படி பேசினாங்கன்னா நம்மளும் இப்போ பேச ஆரம்பிக்கிறது அதே வார்த்தை. சரிங்களா? இது உலகம். உலகத்தின் பாதையில் நான் நடக்கக்கூடாது. நான் மாறுபட்ட, நம்மளை பார்த்தாலே சொன்னோம். அப்போ ஆமோன் அவருடைய ஆட்சியில் கரெக்டாக சொன்னாங்க, இந்த ஊரில் மாறுபட்ட ஒரு மக்கள் இருக்காங்க, மாறுபட்ட கொள்கைகளை பின்பற்றுவாங்க. இது ஒரு கூட்டம், இந்த கூட்டம். அதே போல் நம்மளை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்? இது மாறுபட்ட ஒரு கூட்டம் என்பது தெரிஞ்சிருக்கணும். மாறுபட்ட ஒரு மனுஷன். ஏன்? இயேசுனுடைய வார்த்தைகளை பின்பற்றதுனால, அதை சிந்திக்கிறதுனால, அதை பேசுறதுனால, அதை சொல்கிறதுனால, அதை செயல்படுத்துறதுனால என்னை பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரியும்? மாறுபட்டணும். ஏன்? இயேசுவை பின்பற்றுறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் இயேசுடைய நாட்களை பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 2லிருந்து நம்ம சொல்லிக்கிற பிறகு போது பரிசேயரே வந்து கேட்டாங்க, உன் சீடர்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட பாரம்பரியம் என்ன? கை கழுவணும். செய்ய மாட்டேங்கிறாங்களே. சரிங்களா? பாவிகளோடு அவங்க சேரக்கூடாது. ஆனால் பாவிகளோட சேர்ந்து உட்காந்து என்ன செய்கிறாங்க? ஆமாம், சாப்பிட்றாங்க. ஓய்வு நாளில் கதிரை பிக்கக்கூடாது. ஓய்வு நாளில் என்ன செய்கிறாங்க? கதிரை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாறுபட்டம். இயேசுடைய நாட்களே மாறுபட்ட பிள்ளைகளாக தான் தன்னுடைய சீடர்களை வச்சுருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை தான் நம்மளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாறுபட்ட இனமாக இருக்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய சொல்லு செயல் எல்லாமே. அப்போ மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. நீங்கள் இங்கே கவனிங்க, மாறுபட்ட ஒரு இனம். நம்ம இயேசுவை பின்பற்றுகிற நம்ம என்ன செய்யணும்? மாறுபட்ட இனம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குரியவர்கள் நம்ம மாறுபட்ட இனம், மாறுபட்ட மக்கள், மாறுபட்ட செயல்கள். அதுதான் இங்கே விஷயம். அப்போ நாம் என்ன செய்யணும்? மாறுபட்ட இனமாக இருக்கணும். மாறுபட்ட இனம் நம்ம, மாறுபட்ட மக்கள், மாறுபட்ட செயல்கள், மாறுபட்ட சொற்கள். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கட்டும்? மாறுபட்டவங்க. ஏன்னா புதிய இருதயத்துக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசுடைய ஆவி இருக்குது. இயேசுடைய ஆவி. அதனால தான் கலாத்தியரில் கூட 4ஆம் அதிகாரத்தில் தந்தையாம் கடவுள் சொல்வார், என்னுடைய மகனுடைய ஆவியை உன் உள்ளத்தில் அனுப்பியிருக்கிறேன். யாருடைய ஆவி? தந்தை சொல்கிறார், என்னுடைய மகன் இயேசுடைய ஆவி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மாறுபட்டவர்கள். என் மகன் மாறுபட்டது போல் நீங்கள் என்ன செய்வீங்க? மாறுபட்டுறீங்க. நம்மளுடைய உலகப்புறமான குவாலிட்டியில், இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இந்த ஊரில் பிறந்தோம், இந்த ஜாதியில் இருக்கிறோம், அது இல்லை. சரிங்களா? இயேசுடைய ஆவி எனக்குள்ள விண்ணகத்தந்தை அனுப்பியிருக்கிறதுனால நான் யார்? மாறுபட்டோம்.
அதனால தான் அவருடைய வார்த்தையை நான் சிந்திக்கிறதுனால மாறுபட்டது. அவருடைய வார்த்தையை நான் பேசுறதுனால நான் மாறுபட. அவருடைய செயல்கள் என்னுடைய கரங்களிலிருந்து வெளிப்படுறதுனால நான் மாறுபடும். அதில் தான் மாறுபாடு. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, கடைசியாக இன்றைய புதிய வருடத்தில் ஆண்டவருக்கு சொல்கிறது திருப்பாடல் 92:10. திருப்பாடல் 92:10 என்ன சொல்லுது? காட்டெருமைக்கு நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். காட்டு எருமைக்கு நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல். ஆமாம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் புது எண்ணெயினால் என்ன அபிஷேகம் செய்கிறார். புது எண்ணெய். அது மட்டும் இல்லை, காட்டெருமைக்கு ஒத்த வலிமை. பாருங்கள், நம்ம ஊரில் அநேக இடங்களை பார்ப்பீங்க, மாடுகளை, ஆடுகளை, அதே மாதிரி பல்வேறு டொமஸ்டிக் அனிமல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பழக்கப்படுத்திடுவாங்க. யானையை கூட என்ன செய்வாங்க? பழக்கப்படுத்துவாங்க. யாராவது காட்டு எருமையை பழக்கப்படுத்தி உழவு ஓட்டு போடுறதுக்கோ வண்டி இழுக்கிறதுக்கோ வச்சுருக்குறாங்களா? இல்லை. அதுதான் அதுக்கு நிகரானது. இப்போ கூட பாருங்கள், காட்டு எருமை பக்கத்தில் போக மாட்டாங்க. கொடைக்கானல் போகிற போதோ, ஊட்டி போகிற மலை பிரதேசம் நம்ம காட்டு எருமையை பார்ப்போம். அது பார்த்தா அது மலை. அன்றைக்கி நாங்கள் காரில் போய்கிட்டு இருந்தோம் ஊட்டிக்கு. அந்த மலை இப்படி இருக்குது, நல்லா ரொம்ப சரிவலாக இருக்குது. அதில் நம்ம ஏற முடியாது. ஏறினா நம்மளே சரிக்கு விழுவோம். அந்த எருமோடு அப்படி ஏறுது. அப்படி ஏறுறப்ப கால் வைக்கிற பக்கம் அப்படியே கட்ஸ் உடம்பலாம் அப்படியே ஜிம் பாடுமா அப்படியே கட்ஸ் அப்படியே பார்த்தா இதுதான் காட்டு எருமை. சரிங்களா? காட்டு எருமைக்கு ஒத்த வலிமை ஆண்டவர் தர்றார். அதுக்கு நிகரான வலிமை. அப்போ புதிய எண்ணெயினால் அபிஷேகமும் அதற்குரிய வலிமை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த 20-26 வருஷத்தை தர வர்றார். எதுக்கு? நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவதற்காக, நம்மளுடைய நோய்களிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தருவதற்காக, நம்மள்ட்ட இருக்கிற சாத்தானுடைய சகல விதமான தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயேசு கொடுக்குறார். அதான் புதிய எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரு கரங்களையும் இதயத்தில் வைங்க, கண்ணை மூடுங்க. இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். அவர் அசைபாடுகிறார் நம் மத்தியில். இதோ நம் ஒவ்வொருவரை அழைத்து வந்த இயேசு நம் மத்தியில் இருக்கார், நம் மத்தியில் அசைபாடுகிறார். நம்முடைய இருதயத்தில் தந்தையும் மகனும் தங்கியிருக்கிறாங்க. நம்முடைய உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாத வரை தூய ஆவியானவர் அசைபாடுகிறார். தூய ஆவியானவர் மூவொரு தெய்வம் எனக்குள்ளேயே இருக்கிறாங்க. மூவொரு தெய்வம் எனக்குள்ளே இருக்காங்க. இந்த 2026ஆம் வருடத்தில் அவர் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்துருக்கிறார். அந்த புதிய இருதயத்தில் அவரே வந்து தங்கியிருக்கிறார். இயேசுவுக்குள்ளாக தந்தையாம் தங்கியிருக்கிறார். தூய ஆவியானவர் இதோ புதிய ஆவினால், புதிய இருதயத்தை கொடுத்தவர் புதிய ஆவினால் நம்மளை அபிஷேகம் செய்திருக்கிறார். அது இயேசுவின் ஆவியே. தந்தையாம் கடவுள் இயேசுவின் ஆவியை இருதயத்தில் வச்சிருக்கிறார். அந்த இயேசுவின் ஆவி எனக்கு அப்பா தந்தா என்று கூப்பிடுது. எனக்குள்ளேருந்து கூப்பிடுகிற போது தந்தைக்கு அது காது கேட்கும். தந்தை உடனே செவி சாய்ப்பார். ஏன்? தான் மகனுடைய ஆவி கூப்பிடுறதுனால. இதோ நமக்குள்ளாக இருக்கிற பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, பில்லி சூனிய கட்டு, நோயினுடைய கட்டு, சரிங்களா, எல்லாத்தையும் உடைத்தெறிகிறார். இந்த வருஷத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என்னை ஆடையாக அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கையில் புதிய மோதிரம், அதிகாரத்தை தந்திருக்கிறேன். அவள் கால்களில் நற்செய்தி அறிவிக்கிற ஆர்வத்தை செருப்பாக கொடுத்துருக்கிறேன். இதை அவர்களை அணிய வச்சிருக்கிறேன். எபேசியர் 6 சொல்லப்பட்டது போல உண்மை இடைக்கட்சியாகவும் நீதியை மார்பு கவசமாகும், மீட்பை தலை சீராகும், தூய் ஆவி தருகிற உடைவாளை வலது கையிலும், நம்பிக்கையினும் கிடைத்த இடது கையிலும், நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்க்கத்தை கால்களை சுக்கலாகவும் அணிஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியை, அவருடைய படைக்கலங்களை நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நம்ம இயேசுடைய பிள்ளைகள், மாறுபட்ட பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, மாறுபட்ட பிள்ளைகள், இயேசுவுக்காக சாட்சியாக எழுந்து நிற்கிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகள், அவரை பற்றி யோசிக்கிற பிள்ளைகள், அள்ளும் பகலும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள். இயேசுவின் நாமம் நம்முடைய சொல்லுல செயல உயர்த்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமம் ஆசீர்வாதத்தின் நாமம். இயேசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படுகிற நாமம். விண்ணும் மண்ணும் பாதாளமும் மண்டிடுகிற நாமம். அந்த இயேசுடைய நாமம் ஆசீர்வதிக்கிறார் நம்மளை. அந்த இயேசு, அந்த வல்லமையான இயேசுவின் நாமம், அந்த நாமத்தின் வழியாக தந்தையாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நாம. சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இயேசுவே என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நான் ஆசியாக விளங்குகிறேன். இயேசுவே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இயேசுவே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட. என் கணவர் ஆசீர்வதிக்கப்பட்ட கணவர், மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள்.
என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய உணவு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய உணவு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இந்த 2026ஆம் வருடம் எனக்கும் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதத்தின் வருடம். ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்களை ஆசியாக மாற்றியதுக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, என்னை விடுதலை செய்ததற்காக நன்றி. என் குற்றங்களை மன்னித்ததற்காக நன்றி. என்னை உம்முடைய புதிய தூய பரிசுத்த ஆடையாலே மூடிக்கொண்டதுக்காக நன்றி. இயேசுவே, நான் ஆடையாக அணிந்திருக்கிறேன். ஆமென்.